இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கை அப்படியே இருந்துச்சு. இதே மோசையினுடைய அனுபவத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல முந்தி தியானிச்சுட்டோம். நான் திரும்ப அந்த வேத பகுதிகளை புரட்டி உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. தண்ணீரை பிளந்து விடும் பொழுது, தண்ணீரை இரத்தமாக மாற்றும் பொழுது கோல் யார் கையில இருந்துச்சு? ஆமா, நீங்க யாரும் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரவே இல்லை. நான் இந்த வார்த்தையை சொல்லவே, தண்ணீரை அடிச்சு அத ரத்தமா மாற பண்ணின பொழுது இந்த கோல் யாருடைய கையில் இருந்தது? இட் வாஸ் ஆரோன். ஆரோனின் கையில் இருந்தது என்று நம்ம தியானித்தோம். நம்ம தியானிச்சது ஞாபகம் இருக்கா? ஒரு சில நேரம் மோசே இந்த கோலை ஆரோன்ட்ட கொடுத்துட்டான். இந்த காரியத்தை விட்டு கொடுக்கிற அனுபவம் மோசேட்ட இருந்துச்சு. ஏன் கோலுன்னு உரிமை பாராட்டல, அது ஆரோன்ட்ட கொடுத்து அவனுடைய கரங்களிலே ஒப்படைத்த அனுபவம் மோசேட்ட இருந்துச்சுன்னு தியானிச்சோம். இந்த கோலை ஒரு சில நேரங்களில் மோசே ஆரோனிடத்திலே ஒப்புவித்தது உண்டு. ஆனா இந்த நேரம் ரொம்ப கை வலிக்குது. அது பெரிய வேலை கிடையாது. மோசே ஆரோனுடைய கைகளில் அந்த கோல்களை கொடுத்தது பெரிய வேலைக்கு கிடையாது. சின்ன வேலைக்கு போய் அதிகாலையில போய் அந்த தண்ணீரை அடிச்சா அது ரத்தமா மாறும், அவ்வளவுதான். பெரிய வேலைக்கு அந்த கோலை கொடுக்கல, சின்ன வேலைக்கு கொடுத்தாரு. இப்ப ஒரு பெரிய வேலை. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சூரியன் அஸ்தமரிக்கும் வரைக்கும் ஏப்பா நீ மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கலாமே. எஸ் ஆர் நோ? ஆரோன், நீ கொஞ்சம் உட்கார்ந்து என்ன பண்ணு, இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் ஓய்ந்து இருக்கிறேன் சொல்லல. முந்தி அர்ப்பணித்த இந்த கோலை இப்பொழுது மோசே ஆரோனின் கையில் அர்ப்பணிக்க விரும்பவில்லை. முந்தி கொடுத்த இந்த கோலை இப்பொழுது நம்பி ஊருக்கோ அல்லது ஆரோனுக்கோ கொடுப்பதற்கு மோசேக்கு ஆர்வம் இல்லை, அல்லது அவன் கொடுக்க விரும்பவில்லை. காரணம் என்ன? நான் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சேன். ஏன் ஆண்டவரே, ஒரு கையை தாங்கி பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த கோலை பிடிக்கிறது கஷ்டமானா? ஈஸி ஈஸி இல்ல. அதாவது செங்க சுமக்கிறதுக்கு பலன் இல்லாம தடுமாறிக்கிட்டு கால் தடுமாறுற ஒரு அம்மா தலையில செங்கலை சுமந்துட்டு அவங்களுடைய கரங்களை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு கூட்டு போறது சரியானதா? இல்ல அந்த செங்கலை நான் தூக்கி என் தலையில வச்சுட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போறது சரியானதா? எது சரி? ஹலோ, ஒரு அம்மா ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு விஷயத்த, பாரமான ஒன்ன தலையில வச்சுட்டு நடந்து போறதுக்கு சிரமப்படுறாங்க. அவருடைய கால்கள் பலனற்று இருக்கிறது. அந்த சூழல்ல ஏன் தோலை பிடிச்சுக்கோங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு போறது சரியா இருக்குமா? இல்ல அந்த பாரத்தை நான் சுமந்து அந்த இடத்திற்கு போவது சரியா இருக்குமா என்று சொன்னால், பாரத்தை நான் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு அவங்கள பாரம் இல்லாம கொண்டு போறதுதான் சரியா இருக்கும். ஆனா இந்த இடத்திலோ அவன் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கையில மட்டும்தான் கோல் இருக்கிறது. அந்த கோலை யாரும் வாங்கவில்லை. ஆனால் கோல் வைத்திருந்த கரங்களையோ உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கேள்வி, ஏன் ஆண்டவர் இந்த கோலை மோசே இதற்கு முன் கொடுத்தானே, இப்பொழுது ஏன் ஆரோனிடத்திலே கொடுக்கவில்லை? ஒருவேளை ஊருக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் ஆரோனுக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். ஒரு சில பாரங்களை ஒரு சிலரால் மாத்திரமே சுமக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலையும் தூக்கி பிடிக்க முடியாது. ஆமென். இது மோசேக்கு உட்பட்ட பாரம். இந்த பாரத்தை வேற யாராலையும் சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஷோ காட்டுறதுக்கு ஆரோன் வரலாம், இது ஷோ காட்டுற வேலை இல்ல. ஹலோ,
வாதை அது அற்புதத்தின் அடையாளத்தை காட்டுவதற்காக உண்டானது. ஆமாவா? பார்வோனுக்கு கர்த்தர் யார் என்பதை விளங்க பண்ண 10 வாதை ஒரு அற்புதத்தின் அடையாளமாக ஒப்புவிக்கப்பட்டது. அந்த நேரத்துல இந்த கோல் மோசேட்டு ஆரோனுக்கு போச்சு. ஆனா இப்ப போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அற்புதம் யாருனாலும் செய்யலாம், அடையாளங்கள் யாருனாலும் செய்யலாம். பாரத்தை எல்லாராலும் தாங்க முடியாது, பாரத்தை எல்லாராலும் சுமக்க முடியாது. அந்த பாரம் ஒரு சிலரால் மாத்திரமே சுமக்க முடியும். என் பாரத்துல துணை நிற்கலாமே தவிர என் பாரத்தை ஒன்றை நான் கடத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஏன் நான் மட்டும் சுமக்கணுமான்னு ஒரு சிலர் இருக்கிறீங்க. நான் மட்டும் தான் சுமக்கணுமானா, அது அற்புதம் செய்யறதுக்குன்னா 1000 பேர் இருக்கிறாங்க, யுத்தம் பண்றதுக்குன்னா 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சிலரை மாத்திரமே அழைத்திருக்கிறார். அப்ப அந்த பாரத்தை அவங்க மட்டும் தான் சுமக்க முடியும். அல்லேலூயா.